புதுக்கோட்டையில் நடமாடும் பழச்சாறு வண்டியில் சுகாதாரமற்ற முறையில் பழச்சாறு தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக வீடியோ வெளியான நிலையில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி திடீர் ஆய்வு மேற்கொண்டு 2 ஜூஸ் வாகனத்தை மூட உத்தரவிட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். வணக்கம் பாக்கியராஜ், விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் சூழலில் பல்வேறு இடங்களில் செல்லப்பட்டு வரும் குளிர்பானங்கள் பழச்சாறுகளை அருந்துவதில் மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதையடுத்து புதுக்கோட்டை திருமயம் சாலையில் நடமாடும் பழச்சாறு வண்டியில் அனைத்து வகை பழச்சாறுகள் கரும்பு சாறுகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தினமும் அந்த வழியாக செல்லும் 100க்கும் மேற்பட்டோர் ஜூஸ் அருந்தி விட்டு செல்லும் நிலையில் நேற்று பழச்சாறு குடிப்பதற்காக வந்த வாடிக்கையாளர்கள் பழச்சாறு ஆர்டர் செய்துள்ளனர். பழச்சாறு குடிக்கும் போது துர்நாற்றம் வீசுவதை உணர்ந்த சிலர் வண்டியை சோதனை செய்த போது அதில் சுகாதாரமற்ற முறையில் ஜூஸ் வசதிகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. வாடிக்கையாளர்கள் ஜூஸ் அருந்தி விட்டு வைக்கும் கண்ணாடி டம்ளரை கழிநீர் போன்ற தண்ணீரில் கழுவி மீண்டும் அந்த டம்ளரிலேயே மற்ற வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதும் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பழச்சாறு வண்டி உரிமையாளரிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். இந்த நிலையில் இனி சுகாதார முறையில் ஜூஸ் விற்பனை செய்ய மாட்டோம் என்று கைகூப்பி ஜூஸ் விற்பனை செய்பவர் பொதுமக்களிடம் மன்றாடி கேட்டுக்கொண்ட சம்பவம் நிகழ்ந்தது. இந்த நிலையில் புதுக்கோட்டையில் உணவு பாதுகாப்பு அதிகாரி அதிரடியாக சோதனை நடத்தி இதுபோன்ற சுகாதாரமற்ற முறையில் தயாரித்து விற்பனை செய்யும் கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்த நிலையில் இன்று புதுக்கோட்டை மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி பிரவீன்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுக்கோட்டை திருமயம் சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நடமாடும் ஜூஸ் விற்பனை வண்டியை அவர் ஆய்வு செய்து மேற்கொண்ட போது சுகாதாரமற்ற முறையில் ஜூஸ் தயாரித்த கழிவு தொட்டியை அகற்ற உத்தரவிட்டார். மேலும் சுகாதாரமற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்த ஐஸ் கட்டிகளும் பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டது. மேலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பிரவீன்குமார் பழச்சாறு வாகன உரிமையாளரிடம் விசாரித்த போது FSSAI சான்று இல்லாமல் பழச்சாறு விற்பனை செய்யப்பட தெரிய வந்தது. மேலும் பழச்சாறு குடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் பேப்பர் கப்புகளையும் பறிமுதல் செய்து நடமாடும் பழச்சாறு வாகனத்தை மூடவும் அதிகாரி உத்தரவிட்டார். இதுபோன்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே FSSAI சான்று இல்லாமலும் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்ட நடமாடும் பழச்சாறு வாகனத்தையும் மூடும்படி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பிரவீன்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.